Question number 11. Explain the various types of printers. நம்ம வந்து 3 விதமான பிரிண்டர் பற்றி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிலபஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். Given below is a list of printers available. A. Dot matrix printer. B. Inkjet printer. C. Laser printer. அப்படின்னு போட்டுட்டு அதை பற்றி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். எப்படிங்கிறத பாருங்கள். Prints characters as 7x5 matrix. Impact printer uses cloth ribbon to create impression. அதாவது 7x5 அப்படிங்கிற மாதிரி டாட்ஸு, மேலேருந்து கீழே 7 புள்ளி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து 5 புள்ளி வச்சா 35 புள்ளி வரும் இல்லையா? அந்த 35 புள்ளிக்குள்ளே எந்த எழுத்தை வேணால் ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் மேட்ரிக்ஸுங்கிறது. 7x5 மேட்ரிக்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர், அதாவது இம்ப்ரெஷன் வந்து பேப்பரில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி கிடைக்கும். அதாவது நீடில் வந்து போய் பேப்பரில் ஸ்ட்ரைக் ஆகும், ரிப்பனில் பட்டு பேப்பரில் வரும். ஸோ ரிப்பன் கலர் பேப்பரில் எழுத்துக்கு கிடைக்கும். யூசஸ் கிளாத் ரிப்பன் டு கிரியேட் இம்ப்ரெஷன். இங்க்ஜெட் பிரிண்டர், கேரக்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் டாட்ஸ் produced by tiny droplets of ink sprayed on the paper. சின்ன டாட்ஸு இங்க்கு பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி கிடைக்கிற இம்ப்ரெஷன் தான் வந்து இங்க்ஜெட் பிரிண்டரில் கிடைக்கும். நான் இம்பேக்ட் பிரிண்டர், இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நான் இம்பேக்ட். டாட் மேட்ரிக்ஸில் வந்து நீடிலே போய் பேப்பர் மேலே டைப் அடிக்கும். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நான் இம்பேக்ட் பிரிண்டர். கலர் பிரிண்டிங் இஸ் பாசிபிள். Liquid ink is used. C. Laser printer, high speed non-impact printer, toner is used for printing. இது தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் வேணால் ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து ஸ்பீடை சொல்லச்ச டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து கேரக்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறது. இங்க்ஜெட் அண்ட் லேசர் பிரிண்டர்ஸில் வந்து பேஜஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். இதை பற்றி வேறு ஒரு கொஸ்டினில் வரும், அங்கே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம Question number 12. Explain the working principle of dot matrix printers. Dot matrix printer is an output device. It prints characters as 7x5 matrix. That is, each character is printed in 7 rows and 5 columns. For example, the letter L is printed as dash. இந்த இடத்துல வந்து நீங்கள் டாட் போட்டு காமிக்கணும். மேலேருந்து கீழே 7 டாட்டு, பாட்டம் டாட்டு லாஸ்ட் டாட்லேருந்து அதையே இன்க்ளூட் பண்ணி லெஃப்ட் டு ரைட் 5 டாட்டு போடணும். த டாட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வயர்ஸ் ஃபிக்ஸ்டு டு எ பிரிண்ட் ஹெட். த வயர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை சாலினாய்டு, எ காயில் ப்ரொடியூசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் when current is passed through, operated by signals from CPU, Central Processing Unit. When operated, they protrude, come out of the head, strike the ribbon against the paper, producing dots, and go back into the head. Advantages: low cost, easy to operate, prints 30 to 300 characters per second. ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை பற்றி எழுத சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். இது வந்து நார்மலாக 2 மார்க் கொஸ்டினில் வரலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக எழுதலாம். இல்லை 5 மார்க் கொஸ்டினில் வந்தால் நிறைய எழுதணும். எப்படி அப்ரோச் பண்ணணும்? எந்த ஒரு யூனிட்டை பற்றி சொன்னாலும் முதல்ல அது இன்புட் யூனிட்டாக அவுட்புட் யூனிட்டான ஒரு சென்டென்ஸ் எழுதணும். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். இட் பிரிண்ட்ஸ் கேரக்டர்ஸ் அஸ் 7x5 மேட்ரிக்ஸ். 7x5 35 டாட்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகிற மேட்ரிக்ஸில் ஒர்க் ஆகுது. தட் இஸ் ஈச் கேரக்டர் இஸ் பிரிண்டட் இன் 7 rows அண்ட் 5 columns. எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் 7 row 5 காலமில் அடக்கிடலாம். அப்போ எல்லை எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறத நீங்கள் புள்ளி வச்சு காமிக்கணும். எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, பிரிண்ட் ஹெட்டில் வந்து 7x5 அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் 35 நீடில் இருக்கும். அதுக்கு வந்து த வயர்ஸ் are operated by solenoid, a coil producing magnetic field when current is passed through. current உள்ளுக்குள்ளே போச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அது வந்து க்ரியேட் ஆகச்ச
எந்த மாதிரி ஷேப்பில் நீடில் வெளியில் வரணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீடில் வெளியில் வந்து ப்ரொட்ரூடு ஃப்ரம் ஹெட் வந்து ரிப்பனில் பட்டு பேப்பரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வெளியில் வந்த நீடில்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். அட்வான்டேஜஸ்: லோ காஸ்ட், சீப்பான பிரிண்டர், ஈஸி டு ஆப்ரேட், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். அதோடய ஸ்பீடு வந்து 30 to 300 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். அதாவது பிரிண்டிங் ஸ்பீட் இஸ் 30 to 300 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். த ஸ்பீட் ஆஃப் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இஸ் டேஷ் அப்படின்னு 1 மார்க் கொஸ்டினில் வந்ததுன்னா 30 to 300 கேரக்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு எழுதணும். Question number 13. Explain the working principle of laser printers. Laser printer is an output device. Laser printer is high-speed non-impact printer. The printing quality is high. The printing speed is 10 to 20 pages per minute. Because of the quality and speed, we use them in place of offset printing machines. இது வந்து பிரிண்டர் பற்றி சொல்லிடுறோம். அப்புறம் எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். A static charge is applied to a photoreceptive drum which is made up of selenium. A photoreceptive surface is one that is conductive when the light hits it. Next, a laser beam exposes the area not to be printed. The areas to be printed will be charged. A dry toner is applied on the drum surface. The toner sticks to the charged areas of the drum. The image of the drum is then transferred electrostatically to the paper. Finally, the image is fused with heat, pressure, or both. Advantages: printing quality is high, printing speed is high, a replacement to offset machines. Laser printer வந்து ஒரு அவுட்புட் டிவைஸு. அது வந்து ஹை ஸ்பீட் நான் இம்பேக்ட் பிரிண்டர். பிரிண்டிங் குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டி. பிரிண்டிங் ஸ்பீடு வந்து 10லேருந்து 20 பேஜஸ் ஒரு நிமிஷத்துக்கு. அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்பீடு இருக்கிறதுனால நம்ம ஆஃப்செட் மிஷினுக்கு மாற்றாக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, a static charge is applied to a photoreceptive drum which is made up of selenium. செலினியம்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை பிரதிபலிக்கக்கூடிய ட்ரம் அதில் வந்து சார்ஜ் ஆகுது எலக்ட்ரிக்கலாக. அப்போ a photoreceptive surface is one that is conductive when the light hits it. லைட் அதில் பட்டதுன்னா லைட் அது வழியாக பாஸ் ஆகும். அடுத்ததாக லேசர் பீம் வந்து எந்தெந்த ஏரியா பிரிண்ட் ஆகக்கூடாதோ அந்த ஏரியாவெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடும். எந்தெந்த ஏரியாவை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஏரியாவெல்லாம் சார்ஜ் ஆகும். அப்புறமா ஒரு ட்ரை டோனர் அது மேலே வந்து அப்ளை ஆகும். அப்போ வந்து எந்தெந்த ஏரியாலாம் சார்ஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் டோனர் வந்து ஒட்டிக்கும். அந்த ட்ரம்மு சுத்தச்ச பேப்பர் கீழே வந்து அமுத்தும். பேப்பர் அமுத்தச்ச அந்த ப்ரெஷர்னால் அந்த ஹீட்டுனால் ட்ரம்மில் இருக்கிற இங்கெல்லாம் வந்து, அதாவது இங்க் பவுடர் அதெல்லாம் வந்து பேப்பரில் ஒட்டிக்கும். அந்த ப்ரெஷர்னாலேயும் ஹீட்னாலேயும் நமக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைக்கிறது. பிரிண்டிங் குவாலிட்டி இஸ் ஹை, பிரிண்டிங் ஸ்பீட் இஸ் ஹை, எ ரீப்ளேஸ்மெண்ட் டு ஆஃப்செட் மிஷின்ஸ். ஜெராக்ஸ் மிஷினில் பிரிண்டாகி வந்தோடனே பேப்பர் தொட்டு பார்த்தா லேசாக சுடும் இல்லையா? அது எதனாலனா அந்த ட்ரை டோனர் வந்து பேப்பரில் ஒட்டின்ற உடனே பேப்பரோட காயறதுக்கு அந்த ஹீட்டு தான் உபயோகப்படுறது. ப்ரெஸ் பண்ணச்ச அந்த டோனர்லாம் வந்து ட்ரம்மில் இருந்து பேப்பருக்கு வருது. ஹீட் பண்ணச்ச அந்த இங்கு வந்து காஞ்சி போயிடுறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. Explain the working principle of inkjet printers. Inkjet printer is an output device.
In inkjet printers, characters are formed from dots. The dots are produced by the tiny droplets of ink on the paper. Actually, this printer contains an ink tank from which ink can be pumped through a nibble. The droplets are then guided to the proper position on the paper by electrically charged deflection plates. The printing quality is good because a character is formed by dozens of ink dots. If a droplet is not needed for a particular character, it is recycled back to the ink tank. Advantages: cost is low when compared to laser printers. Printing quality is high, less noise. Color printing, printing of photos and color work is possible. Inkjet printer வந்து ஒரு அவுட்புட் டிவைஸு. கேரக்டர்ஸ் வந்து ட்ராப்ஸ் ஆஃப் டாட்ஸ், ட்ராப்லெட்ஸுங்கிறது இங்க் ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி பிரின்சிபலில் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் பேப்பரில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ட்ராப் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் பிளேட்னு இருக்குது. அந்த இங்க் டேங்க்லேருந்து வரக்கூடிய இங்க்கு, பம்பாகி வெளியில் வரக்கூடிய இங்க்கு எப்படி பம்ப் ஆகுதுன்னா நிபிள் மூலியமாக பம்ப் ஆகுது. அந்த இங்க்கு வந்து டிஃப்ளெக்ஷன் பிளேட்னால், எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ், அந்த பிளேட்னால் ப்ராப்பர் பொசிஷனில் போய் ஒட்டிக்கிறது. பிரிண்டிங் குவாலிட்டி இஸ் குட் பிகாஸ் எ கேரக்டர் இஸ் ஃபார்ம்டு பை டசன்ஸ் ஆஃப் இங்க் டாட்ஸ். ஒரு எழுத்தும் டசன் கணக்கான இங்க் டாட்ஸ்னால் ஃபார்ம் ஆகிறதுனால குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு ட்ராப்லெட் வந்து தேவையில்லைன்னா அது திருப்பி இங்க் டேங்க்குக்கு உள்ளுக்குள்ளேயே போயிடும். காஸ்ட் இஸ் லோ வென் கம்பேர்ட் டு லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் விலை அதிகம், இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து விலை கம்மி. பிரிண்டிங் குவாலிட்டி ஹை, நாய்ஸ் கம்மியாக இருக்கும். கலர் பிரிண்டிங் பாசிபிள். கலர் பிரிண்டிங்கும் பண்ணலாம். ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணலாம். கலரில் நம்ம லெட்டர்ஸ் ரெடி பண்ணோன்னா அதையும் பிரிண்ட் பண்ணலாம். ரைட் நோட்ஸ் ஆன் XY plotters, flat bed plotters. Question number 15. It is an output device. It is used to plot drawings. It basically consists of fixed flat surface and a pen carriage which can move in either X or Y direction. The paper is fixed on the flat surface and the pen fixed on the carriage is moved on the paper to draw figures. The pen can also be moved up and down. Drawing a line is done by specifying 2 points in a fixed X-Y coordinate system and issuing a command to draw a line between them. The position to which the pen should move is specified by digital signal. Hence, this is also called as digital plotter. The resolution of the coordinate system ranges from 1024 into 1024 to 4096 by 4096 points. 3 to 8 color pens are normally provided. Advantages: cost is low, color drawing is possible, can plot civil engineering and machine drawings used in computer aided design CAD. XY plotter வந்து அவுட்புட் டிவைஸ். ட்ராயிங்ஸ் எல்லாம் போடலாம், மேப்ஸ் போடலாம், மிஷின் ட்ராயிங்ஸ் போடலாம், இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் போடலாம். இட் பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், அதில் பேப்பரை வச்சுருவோம். பென் கேரேஜ் ஒன்று இருக்கும், அதில் வந்து பேனாவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்த கலரில் ட்ராயிங் பண்ணுவோம் அந்த கலர் பென்சில் இல்லை கலர் பென் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ண கலர் பென்னு வந்து அந்த பேப்பரில் மூவ் ஆகி ட்ராயிங் போடும். ஒரு லைன் போடணுன்னா XYயில் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல முடியணும், எவ்வளோ தூரம் லெங்க் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஜிட்டலாக சிக்னலாக கொடுத்துருவோம். நம்ம அதை வச்சுட்டு அது மூவ் ஆகி ட்ராயிங்ஸ் எல்லாம் போடும். ரெசல்யூஷன் வந்து 1024 into 1024 பிக்சல்ஸ், அதிலிருந்து 4096 by 4096 பிக்சல்ஸ் இருக்கும். 3 to 8 கலர் பென்ஸ் நார்மலி
கொடுப்பாங்க மிஷின் வாங்கிச்ச, அல்லது கடையில் கிடைக்கும். காஸ்ட் இஸ் லோ காஸ்ட்டு. கலர் ட்ராயிங் பாசிபிள். சிவில் ட்ராயிங், இன்ஜினியரிங் ட்ராயிங், மிஷின் ட்ராயிங்ஸ் எல்லாம் போடலாம். கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் வந்து யூஸ் ஆகுது. Question number 16. Write notes on OCR, Optical Character Reader. It is an input device. OCR means Optical Character Reader. It can read printed characters, barcodes and handmade marks and transmits them to computer memory. It has a photoelectric device to scan the printed documents. Light is passed on to the document. The absorbance and reflectance of light recognizes the printed character. Advantages: documents can be fed directly into the computer. Document can be read and verified by the user. Error during preparation of data can be eliminated. OCR வந்து இன்புட் டிவைஸ், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இது வந்து பிரிண்டட் கேரக்டர்ஸ், பார்கோட்ஸு, ஹேண்ட்மேடு மார்க்ஸு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டர் மெமரிக்கு அனுப்பும். நீங்கள் வந்து புடவை கடைக்கு போகிறீங்க, இல்லாட்டா ஜவுளி கடைக்கு போகிறீங்க, இல்லாட்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, கையில் கன் மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு ஒரு பார்கோடு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டு, அதோட ரேட்டு எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்துடும் இல்லையா? அதுதான் வந்து OCR. அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் டிவைஸ் இருக்குது, பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ், பார்கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. நம்ம லைட் பாஸ் பண்ணிச்ச போகிற லைட்டு, ஒரு சில லைட்டு அப்படியே அப்சார்ப் ஆகிடும், ஒரு சில லைட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்வளோ லைட்டு போகிறது, எவ்வளோ அப்சார்ப் வருது, எங்கெங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி பிரிண்டட் கேரக்டர்ஸை அது கண்டுபிடிச்சி கம்ப்யூட்டர் மெமரிக்கு கொடுக்கறது. அட்வான்டேஜஸ் என்னென்னா, டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்படியே கம்ப்யூட்டருக்கு உள்ளே அனுப்பலாம், அதை வெரிஃபை பண்ணலாம், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் படித்து பார்த்து கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எரர் வராது. இப்போ ஒரு ஐட்டமோட விலை 65 ரூபான்னு இருக்கும், நம்ம அவசரத்தில் வந்து 45ன்னு டைப் அடிக்கலாம், அல்லது விரல் மாதிரி 56ன்னு போகலாம். அந்த மாதிரி எரரே வராது. ஏன்னா பார்கோடில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் பில்லுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது. Question number 17. Write notes on Miker. It is an input device. Miker means Magnetic Ink Character Recognizer. Optical Character Reader, அது வந்து ரீடர், இது ஆரில் வந்து ரெக்கக்னைசர். Miker means Magnetic Ink Character Recognizer. It can read numbers and special symbols, 10 digits and 4 special characters. 10 digitsனா 10 எழுத்து இருக்கிற ஒரு ஐட்டம்னு எடுத்துக்கூடாது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நியூமரல்ஸில் வந்து 10, 1 to 9 and 0 இதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 4 அதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். பிரிண்டட் வித் எ ஸ்பெஷல் இங்க், அந்த மேக்னெட்டிக் இங்கில் பிரிண்ட் பண்ணுறதை இதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். மைக்கர் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் செக்ஸ் பிரிண்டட் அண்ட் இஷ்யூடு பை பேங்க்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்டர் கேப்சரிங் ஆஃப் டேட்டா அண்ட் சார்ட்டிங் ஆஃப் செக்ஸ். அட்வான்டேஜஸ்: டாக்குமெண்ட்ஸ் மே பி ரஃப்லி ஹேண்டில்டு, ப்ராசஸிங் ஸ்பீட் இஸ் ஹை, டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ரெட் அண்ட் வெரிஃபைடு பை யூசர். மைக்கர் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். மைக்கர்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெக்கக்னைசர். 0லேருந்து 9 வரைக்கும் 10 நம்பர் ஐட்டம்ஸை, 4 ஸ்பெஷல் கேரக்டர்ஸை அது ரெக்கக்னைஸ் பண்ணோம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ஸ்பெஷல் இங்க்கு, மேக்னெட்டிக் இங்கில் பிரிண்ட் ஆகிருக்கணும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேங்க்கில் வந்து செக் புக்கில் வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேண்ட் இருக்கும், ஒயிட் ஸ்ட்ரிப்பு, அதுக்குள்ளுக்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்கும் செக் நம்பர், அப்புறம் வந்து பேங்க்கோட கோட் நம்பர், எந்த மாதிரி செக்கு அப்படிங்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மேக்னெட்டிக் இங்கில் பிரிண்ட் ஆகிற செக்கு. ஸோ மேக்னெட்டிக் இங்கை யூஸ் பண்ணி செக் புக் பிரிண்ட் ஆகி கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்குறாங்க. அது என்ன உபயோகம் அப்படின்னா, ஃபாஸ்டர் கேப்சரிங் ஆஃப் டேட்டா அண்ட் சார்ட்டிங் ஆஃப் செக்ஸ். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தோன்னா அந்த செக்கை வந்து
ஒரு மிஷினில் போட்டு 10,000 டைப் அடிப்பாங்க. அப்போ அந்த 10,000ங்கிற எழுத்து வந்து மேக்னெட்டிக் இங்கில் அந்த ஒயிட் சிப்பிலேயே பிரிண்ட் ஆகிடும். செக் நம்பர், அந்த அக்கௌண்ட்டு எந்த பேங்க் பிரான்ச்சில் இருக்குது, அதோட டைப் ஆஃப் செக்கு, சேவிங்ஸ் பேங்க்கா, கரண்ட் அக்கௌண்ட்டா, டிடியா அப்படிங்கிறது, அதோட அமௌண்ட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குயிக்காக கேப்சர் ஆகும் கம்ப்யூட்டரில். அண்ட் செக்ஸ் எல்லாம் பேங்க் வைஸாக ஷார்ட் ஆகிடும் அது ரன்னிங்கில். டாக்குமெண்ட்ஸ் மே பி ரஃப்லி ஹேண்டில்டு. Processing speed high. Documents can be read and verified by user. Question number 18. Write notes on VDU. VDU, Visual Display Unit, is an output device. It is also called as monitor. It uses cathode ray tube to display information. Nowadays, we have advanced monitors like LCD, liquid crystal display, and LED, light emitting diode. It helps to display the characters typed on the keyboard. This helps to correct wrong entries. It also shows the results of the programs, and we can preview the documents before final printing. Initial model of VDU displayed 24 lines at a time in a full screen and 80 characters per line. Initially, we had monochrome and color monitors, but now we have color monitors only. VDU na Visual Display Unit, அது அவுட்புட் டிவைஸ், அதை மானிட்டர்னு சொல்கிறது உண்டு. கேத்தோட் ரே டியூப் உபயோகப்படுத்தி அந்த வீடியோவில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கிடைக்கிறது. இப்போ வந்து அட்வான்ஸ்டு எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு, மானிட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. வீடியோவில் என்ன உபயோகம் அப்படின்னா, நம்ம ஏதாவது டைப் அடித்தோன்னா அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம டைப் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ரிசல்ட்டு கேல்குலேட் பண்ணோன்னா கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிசல்ட்டு, அல்லது பிரிண்ட் பண்ண போகிறோன்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னு ப்ரிவ்யூ, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் வந்த கம்ப்யூட்டர் மானிட்டர்லாம் ஒரு பேஜுக்கு ஒரு ஸ்க்ரீனில் 24 லைன் டிஸ்பிளே ஆகும். ஒரு லைன்லேயும் 80 எழுத்து வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஆரம்ப காலத்தில் மோனோக்ரோம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது, கலர் மானிட்டர் இருந்தது. இப்போ வந்து கலர் மானிட்டர் மட்டும்தான் கிடைக்கும் மார்க்கெட்டில். கொஸ்டின் நம்பர் 19. ரைட் நோட்ஸ் ஆன் ஹெட்ஃபோன். Headphone is an output device. It is similar to speakers except that it has to be worn on the ears so that only one person can hear the output at a time. It is used to transmit audio from computer to the user. Advantages: as only one person can hear the audio, there will be no disturbance to others working in the same room or office. Both mono and stereo effects audio sounds are supported by headphones. Cost is low. Both mono and stereo effect audio sounds are supported by headphones. ஹெட்ஃபோன் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸு, ஸ்பீக்கர் பர்பஸ் தான் இருக்கும். ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வருது, அவுட்புட்டில் நம்ம காதில் கேட்குறோம். அது மாதிரி ஹெட்ஃபோன்லேயே சவுண்டு வரும். கம்ப்யூட்டரில் க்ரியேட் ஆகிற சவுண்டு ஹெட்ஃபோனில் வரும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்பீக்கர் இருந்ததுன்னா ரூமில் எல்லாருக்கும் கேட்கும். ஹெட்ஃபோன் வந்து யார் மாட்டிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அண்டு கம்ப்யூட்டரில் வர ஆடியோ சவுண்டை வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் தலையில் மாட்டின்ட்டு காதில் வச்சுட்டு கேட்கறதுனால, அவங்களுக்கு மட்டும் சவுண்டு கேட்கறதுனால, அந்த ரூம்லேயோ அல்லது அந்த ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுற மிச்ச பேருக்கு அதனால் எந்த வித தொந்தரவும் இருக்காது. மோனோ சவுண்ட்ஸு, ஸ்டீரியோ சவுண்ட்ஸு, ரெண்டு விதமான சவுண்டும் வந்து இது சப்போர்ட் பண்ணும். காஸ்ட் வந்து லோ, ரொம்ப சீப்பு. Question number 20. Define ports. PORTS. போர்ட்ஸ்னால் துறைமுகம் சொல்லிட்டு துறைமுகத்தை பற்றி, ஹார்பரை பற்றிலாம் எழுதக்கூடாது. கம்ப்யூட்டர் போர்ட்ஸ்னால் அது வேறு. போர்ட்ஸ் ஆர் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் which serve as an interface between the computer and other devices.
Some examples are USB port, serial port, parallel port. போர்ட்ஸுங்கிறது ஹார்ட்வேர் காம்பனண்ட்டு. நம்ம ஒரு சில ஐட்டம் வந்து போர்ட் மூலியமாக தான் மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அதனால் அது ஒரு இன்டர்ஃபேஸ்னால் 2 இடத்துக்கு நடுவில் இருக்கிறது. அதாவது 2 பாயிண்ட்டுக்கும் ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இது. கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டுக்கும் வெளியில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. அதாவது இந்த போர்ட்டு மூலியமாக தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஐட்டமை வந்து கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கீபோர்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீபோர்டு வெளியில் இருக்குது. எப்படி பண்ணுறோம்? ஒயரை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் பின்னாடி ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த இன்சர்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் வந்து போர்ட்டு. மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது, பிரிண்டர் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒயரை கொண்டு போய் கம்ப்யூட்டரில் பின்னாடி ஒரு இடத்துல போய் நம்ம ப்ளக் பண்ணுவோம். அந்த ப்ளக் பண்ணுற பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒயர் மூலியமாக வருது நமக்கு நம்மளோட அக்சசரிஸு. அது வந்து உள்ளுக்குள்ளே மதர் போர்டில் ப்ராப்பர் பிளேஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ போர்ட்ஸ் ஆர் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் which serve as an interface between the computer and other devices. Some examples are USB port, serial port, parallel port.